ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி அருகே வேறு சமூகத்தை சேர்ந்த பெண்ணை காதல் திருமணம் செய்த தனக்கு சொத்தில் பங்கு தராத ஆத்திரத்தில் பாட்டியின் தலையில் கருங்கல்லால் தாக்கி கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்ற பேரனை போலீசார் தேடி வருகின்றனர். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மார்டின் வழங்க கேட்போம். மார்டின், வணக்கம். இந்த விவகாரம் தொடர்பான முழு விவரங்கள் என்ன? கண்டிப்பா. ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி அடுத்த காவனூர் பகுதியைச் சேர்ந்தவர் காசியம்மாள். இவருக்கு ஒரு மகன், இரு மகள்கள் உள்ளனர். இந்நிலையில் காசியம்மாள் தன் மகன் வழி பேரன் தேவா, பேத்தி நந்தினி ஆகியோரை வளர்த்து வந்துள்ளார். இந்நிலையில் தேவா கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு மாற்று சமுதாயத்தை சார்ந்த பெண்ணை காதலித்து திருமணம் செய்ததால் இதனால் காசியம்மா தேவாவிடம் பேசாமல் இருந்துள்ளார். இந்நிலையில் பூர்வீக சொத்தான பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான வீட்டை காசியம்மாள் கல்லூரி பயின்று வரும் தனது பேத்தியான நந்தினி பெயரில் கிரயம் செய்துள்ளார். இதனை அறிந்த தேவா காசியம்மாவிடம் பூர்வீக வீடு குறித்து கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அப்போது ஆத்திரமடைந்த தேவா கீழே இருந்த கருங்கல்லை எடுத்து காசியம்மாள் மீது வீசி தாக்கியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த காசியம்மாள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் காசியம்மாள் உயிரிழந்ததை அறிந்த தேவா அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ள நிலையில் இதனை கண்ட அக்கப்பக்கத்தினர் உடனடியாக திமிரி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் விரைந்து வந்த போலீசார் சம்பவ இடத்தில் சென்று உயிரிழந்த காசியம்மாள் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். கொலை சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பியோடைய தேவாவை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.